This video is sponsored by Buy Mode Shopping app. Buy Mode Shopping app application is one of the online shopping app now available on Play Store and App Store. App name is Buy Mode e-shopping. Application link descriptionல கொடுத்திருக்கேன். ஆப்பை கிளிக் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹாப்பி ஷாப்பிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, ரொம்ப சிம்பிளாக மீன் குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுவும் வெறும் சின்ன வெங்காயம் மட்டுமே யூஸ் பண்ணி. ஏன்னா சம்மருக்கு சின்ன வெங்காயம் தான் உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. ஓகே, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நல்லா கனமான இருக்கிற ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கல்லெண்ணெய் கொஞ்சம் சூடு ஏறினதுமே கடுகு தாளிப்பு போட்டுட்டு வெந்தயம், மிளகு, அப்புறம் பூண்டு இடித்து வச்ச பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நிறைய பேருக்கு பூண்டு வந்து முழுசாக சாப்பிட ரொம்ப பிடிக்கும் மீன் குழம்புல. நல்லா முழுசாக சின்னதாக இருக்கிற பூண்டை மட்டும் எடுத்து வச்சு அது முழுசாக போட்டு நல்லா வதக்கிக்கணும். பூண்டு நல்லா வதங்கணும். நம்ம நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் முழுசாகவும் போடலாம். முழுசாக எப்போ போடலாம்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணும்போது சின்ன வெங்காயத்தை முழுசாக போட்டுக்கலாம். நம்ம வெறும் இப்போ சின்ன வெங்காயம் மட்டுமே வச்சு செய்கிறதுனால அதை கொஞ்சம் நல்லா ஃபோராக டிவைடாக கட் பண்ணிக்கிட்டு அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் ரொம்ப நேரம் வதங்கணுன்ற அவசியமே இல்லை. அதனால் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 1 கிலோ மீன் எடுத்திருக்கேன். 1 கிலோ மீனுக்கு வந்து ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸு 4 தக்காளி எடுத்திருக்கேன். 4 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன். அதனால் அதையும் சீக்கிரமாகவே வதங்கிடும். 4 தக்காளியும் போட்டு நல்லா தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான புளி எடுத்து வச்சுக்கலாம். இது மீன் குழம்புக்கு தேவையான புளியை நான் அலசி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளிக்கு சுட தண்ணி ஊற்றி கொஞ்சம் வைங்க. சுட தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் புளியோட டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் தக்காளி நல்லா வதங்கிட்டோம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சள்தூள். எப்போவுமே தக்காளி வந்து போட்டதும் உப்பு மஞ்சள்தூள் போடக்கூடாது. கொஞ்சம் அது வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம உப்பு மஞ்சள்தூள் போட்டு வதக்கணுன்னா இன்னும் சீக்கிரமாக சமையல் முடிஞ்சிடும். நம்ம ஃபஸ்ட்டே உப்பு மஞ்சள்தூள் போட்டோன்னா தக்காளி வந்து சரியாக வேகாது. கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். இப்போ திறந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிட்டு எண்ணெய் தனியாக பிரிஞ்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணுறோம். மோஸ்ட்லி மீன் குழம்புக்கு வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் கடையில் விற்கிற மிளகாத்தூள் வாங்கினீங்கன்னா அந்த மீன் குழம்பு டேஸ்ட்டே கொஞ்சம் கூட வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு மீன் குழம்பு, வீட்டில் புளிக்குழம்பு, காரக்குழம்பு அந்த மாதிரி வைக்கிற ஐடியாவில் இருந்தால் வீட்டில் அரைக்கிற மிளகாத்தூள் தான் பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த பூண்டுலாம் இடித்து வச்ச தண்ணி இருக்குது, அதை போட்டு அதை கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். மிளகாத்தூள் போட்ட உடனே தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் அந்த எண்ணெயிலே 2 வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இப்போ மிளகாத்தூள் வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக குழம்பு கொதிக்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம புளியை கரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போயிடுச்சு. இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து மீன் குழம்பு சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஆனால் மீன் குழம்ப வெறுக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்காக புளி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அந்த தொக்கை எடுத்து நான் கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா என் பையனுக்கு மீன் குழம்பே பிடிக்காது. அதனால் அவனுக்காக அந்த தொக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அவனுக்கு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள். அவங்களுக்காக தனியாக கொஞ்சம் தொக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ புளி தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அவனுக்காக 2 முட்டையும் வேக வச்சாச்சு. இதனால தொக்கில் போட்டு அவனுக்கு கொடுத்துருவேன். ஒரு ஆளோட சாப்பாடு வேலை மிச்சமாச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒருத்தர் இருப்பாங்க, மீன் குழம்பே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க. அதுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றியாச்சு. இப்போது நிறைய பேர் வீட்டில் மீன் அலச உடனே ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி ஸ்மெல் அவாய்ட் பண்ணுறதுக்கு அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை நம்ம அந்த ஷிங்கில் ஊற்றிட்டோம் அப்படின்னா மீன் அலசின தண்ணி வாசனை கொஞ்சம் கூட வராது. அதுக்கப்புறம் குழம்பு கொதிக்கத்தான் பாருங்கள். குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெந்தயம், மிளகு, பச்சரிசி அதை அரைச்சி நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா குழம்பு கொஞ்சம் திக்காயிடும்.
இப்போ நான் கழுவி வச்சுருக்கிற மீன் எல்லாத்தையும் நான் இப்போ அதில் ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக கொதிச்சிடுச்சு. இப்போ அந்த மீன் ஒன்றுத்தையும் நான் அதில் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஆட் பண்ணி முடித்ததும் மீன் வந்து ரொம்ப நேரம் குழம்புல கொதிக்கக்கூடாது. ஒரு 10 to 15 மினிட்ஸ். நல்லா பீஸ் பெருசாக இருக்குன்னா 15 மினிட்ஸ், மெலிசாக இருக்குன்னா ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ நான் மீன் போட்டு மூடி வச்சிடுறேன். மறுபடியும் திறந்து பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிட்டேன். அப்பயும் வந்து அந்த கொதிக்கிற அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இதே போதும் இந்த மீன் வேகிறதுக்கு. ஃபைனலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம் மீன் குழம்பு. செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.